ஒரு ஹியூமனை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஆக்டரை, ஃப்ரெஷ்ஷான ஆக்டராக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டராக இருக்கட்டும், எவ்வளோ ஜென்யூனாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதுவே ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும்ல. நம்ம மானிட்டராண்ட உட்காந்துக்கிட்டு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கத்துறதோ மைக்கில், அது நிச்சயமாக ஒரு 2 டேக் 3 டேக் அப்புறம் எனி இண்டிவிஜுவல், அது நோன் ஆக்டரோ இல்லை, they'll not feel comfortable. நம்ம நேச்சுரலாக கிட்ட போயிட்டு எனக்கு இந்த இதுதான் வேணும்னு ஒவ்வொரு டைமும் நம்ம சொல்ல அதை லிசன் பண்ணுவாங்க. நம்ம எது அவங்க பண்ணதில் நம்ம கனெக்டடாக இல்லைன்னு நம்ம நினச்சிக்கிறோமோ அதை அவங்க கிட்ட போய் சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டேக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துக்கிட்டு பேசுறதுங்கிறது இருக்குல்ல, அது தப்பாக இருக்கும். நான் இந்த லெவல் தான் டைரக்டராக நான் புரிஞ்சுக்கிறது. ஒரு ஆக்டருக்கு இந்த ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துடணும். அதே மாதிரி டேக்ஸில் பிரச்சனை வருது, நிறைய டேக்ஸ் போகுதுன்னா அது ஆக்டர்ஸோட பிரச்சனை இல்லைல்ல, அது என்ஷூர் பண்ணிவிடுவேன். நீங்கள் எத்தனை டேக் பண்ணாலும் அது என்னோட பிரச்சனைங்க, டைம் அண்ட் இது மணிங்கிறது. நீங்கள் அதை பற்றி பாதர் பண்ணாதீங்க, எவ்வளோ டேக் பண்ணாலும் பண்ணுங்கன்ற அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது இன்னுமே ஒரு ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க.